என் தங்கப்பிள்ளையே, நீண்ட நேரமாக உன்னோடு பேச காத்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, உன் தாயானவள் எனக்காக ஒரு 3 நிமிடம் நீ ஒதுக்க மாட்டாயா? நிச்சயமாக நீ ஒதுக்குவாய் என்ற நம்பிக்கையில்தான் அம்மா உன்னோடு பேச வந்திருக்கின்றேன். நான் உன்னோடு பேசுவதற்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன பிறகும் நீ என்னை தாண்டி செல்வாயானால் அதற்கு மேல் உன்னுடைய இஷ்டம் என்றுதான் அம்மா சொல்கின்றேன். என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை உடனடியாக உனக்கு சொல்லிவிட வேண்டும், அதை உடனடியாக நீ தவிர்த்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மா அடிக்கடி உன்னை தேடி வருகின்றேன். என் பிள்ளையே, எப்பொழுதுமே மனதிற்குள் ஒரு பதற்றத்தோடே நீ சுற்றி திரிகின்றாய். எந்த நேரமும் நீ எப்பொழுதும் மனம் நிறைய ஏதோ ஒரு படபடப்போடு இருந்து கொண்டிருக்கின்றாய். ஏதோ மிக பெரிய விஷயம் ஒன்று நடந்து கொண்டிருப்பது போல உன் மனது தோன்றிக் கொண்டே இருக்கின்றது. உன் மனதுதான் இப்படி படபடக்கின்றதா, அல்லது நீதான் உன்னுடைய மனதினை படபடக்க வைக்கின்றாயா என்ற சந்தேகம் எனக்கு வந்துவிட்டது. அதாவது, சாதாரணமாக ஒரு விஷயம் நடந்தால் மனது படபடக்கும். அந்த விஷயத்தினால் ஏதும் விபரீதம் வரும் என்றால் அது பயப்படும். ஆனால் என் பிள்ளை நீயோ, என்ன நடந்தாலும் அதை உனக்கான பிரச்சனையாக ஒருவேளை எடுத்துக்கொண்டு உன் மனதினை வேதனைப்படுத்துகிறாயோ என்ற சந்தேகம் எனக்கு இருக்கின்றது. என் தங்கமே, பிரச்சனைகள் கஷ்டங்கள் இல்லாத ஒரு மனிதரை உன்னால் நிச்சயமாக காண முடியாது. அப்படியே யாராவது பிரச்சனைகளே இல்லாமல் இருக்கின்றார் என்று உனக்கு தோன்றுகிறது என்றால் அவரிடத்தில் சென்று ஒரு 5 நிமிடம் பேசிப்பார். நம்முடைய கஷ்டங்கள் எவ்வளவோ பரவாயில்லை என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும். என் தங்கமே, அடுத்தவர்களோடு ஒப்பிட்டுத்தான் உனக்கான சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆனால் உன்னுடைய இந்த பயம் தேவையற்றதல்லவா? அதனால்தான் அம்மா உன்னிடத்தில் மற்றவர்களின் கஷ்டங்களை தெரிந்து கொள் என்று சொல்லி இருக்கின்றேன். என் பிள்ளையே, எல்லோருமே ஒரு விதமான கஷ்டமான சூழ்நிலையில்தான் வாழ்ந்து அதை எதிர்கொண்டு வருகின்றார்கள். நீ மட்டும்தான் இதையெல்லாம் செய்கின்றாயோ, உனக்கு மட்டும்தான் இவையெல்லாம் நடக்கின்றதோ என்று எண்ணி ஒரு நாளும் நீ வேதனைப்படாதே. எல்லாவற்றிற்கும் மேலாக இன்று நான் உன்னிடத்தில் பேச வந்ததற்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கின்றது. என் தங்கமே, ஒருவர் உன்னிடத்தில் ஒரு நம்பிக்கையை கொடுத்துவிட்டு அதன் பிறகு அந்த நம்பிக்கைக்கு சம்பந்தமே இல்லாதது போல நடந்து கொள்கின்றார்கள். உனக்கு அது மிக பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கின்றது. எப்படி இவர்களால் அப்படி பேச முடிந்தது? இப்பொழுது அவர்களே இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்களே என்று என் பிள்ளைக்கு மனது சற்று யோசிக்க தொடங்கிவிட்டது. அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, நீ எதை பற்றிய சிந்தனைகளோடு இருந்து கொண்டிருக்கின்றாய்? மனதிற்குள் 1000 கஷ்டங்கள் இருக்கலாம். அடுத்தவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து ஒரு நாளும் ஏமாற்றம் செய்யக்கூடாது. அடுத்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை நாம் கொடுக்கிறோம் என்றால் அதை நீ காப்பாற்ற தெரிந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த விஷயத்தில் நீ தலையிடாமல் இருக்க வேண்டும். இல்லை, அவர்களை கண்டும் காணாமல் விட்டிருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் நல்லபடியாக இதை செய்து விடுவோம் என்று எண்ணி ஒருவருக்கு நம்பிக்கையை கொடுத்துவிட்டு அதன் பிறகு அது முடியவில்லை என்பதற்காக ஒரு நாளும் விலகிச் செல்லக்கூடாது. இது மிக பெரிய பாவமும் கூட. அவர்களுக்கு உன்னிடத்தில் எதிர்பார்ப்புகள் அதிகமாகிவிடும். எப்படியும் ஏதேனும் சந்தர்ப்பத்தில் உன்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக மாறிவிடலாம் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த சூழ்நிலையே இல்லாத அளவிற்கு ஒரு நாள்
மாற்றங்கள் நடந்திருக்கிறது என்று தெரியும் பொழுது அவர்களின் மனது உடைந்து போய்விடும். என் தங்கமே, இன்றிருக்கின்ற நிறைய பேர் இப்படித்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். யாருக்குமே அடுத்தவர்களின் மனதில் என்ன இருக்கின்றது, அவர்கள் எதை பற்றி சிந்திக்கின்றார்கள், அவர்களுக்கும் உணர்வுகள் இருக்கின்றது என்ற எண்ணங்கள் இருப்பதில்லை. அவர்களுக்கு எது சரி என்று தோன்றுகின்றதோ அதை மட்டும்தான் செய்கின்றார்கள். இதனால் அவர்களுக்கு வேதனை கிடைத்தாலும் பரவாயில்லை, அவர்கள் மனது உடைந்து கண்ணீர் சிந்தினாலும் பரவாயில்லை என்றுதான் அவர்கள் நினைக்கின்றார்கள். இப்படி இது போன்ற மனநிலையில் இருக்கின்ற இந்த மனிதர்களிடத்தில் என் பிள்ளை, சற்று எப்பொழுதுமே உனக்கு கவனம் வேண்டும். நீயும் மற்றவர்களுக்கு இது போன்று செய்து விடாதே. உனக்கு செய்கின்றவர்களிடத்திலிருந்து எப்பொழுதுமே நீ விலகி இரு. என் தங்கமே, உனக்கு ஒரு அவசரம் என்று சொல்லி அவர்களிடத்தில் போய் நின்று கொண்டிருப்பாயானால் அதற்கு அவர்களுக்கு கேட்பதற்கு கூட நேரம் இருக்காது. அதே நேரத்தில் அவர்களுக்கு அவசரம் என்றால் உன்னுடைய எந்த வேலையிலும் உன்னை கவனம் செலுத்த விடாமல் உன்னை போட்டு அந்த அளவிற்கு கஷ்டப்படுத்துவார்கள். இதுதான் மனிதனினுடைய இயல்பு. உனக்கென்ற ஒன்று என்றால் அதை கண்டு கொள்ளாதவர்கள் தனக்கு ஒன்று என்றால் ஓடி ஓடி அதை செய்வதும் உன்னை இருக்க விடாமல் தொந்தரவு செய்வதும் தான் இது போன்றவர்களினுடைய வேலையாக மாறிவிட்டது. என் தங்கமே, எந்த சூழ்நிலையிலும் ஒருவரினுடைய அன்புக்கு அடிபணிந்து நிற்கலாம். ஆனால் ஒரு நாளும் யாருடைய அதிகாரத்திற்கும் நீ அடிபணிந்து நின்று விடாதே. அது யாராக இருந்தாலும் அதை பற்றிய கவலை கிடையாது. என் பிள்ளையை, அன்பு ஜெயிக்கும், அதிகாரம் தோற்று போகும். அதிகாரத்தோடு ஒருவரை நாம் கையாளும் பொழுது அவர்கள் நிச்சயமாக வெறுத்து இந்த வாழ்க்கையில் இருந்து விலகிச் சென்று விடுவார்கள் என்பதனை மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இப்பொழுது இந்த ஒதுக்குகின்ற விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது. 4 பேர் முன்னிலையில் உன்னை ஒதுக்கி வைப்பதும் 4 பேர் மத்தியில் பேசுகின்ற வார்த்தைகளை அதிகமாக செலுத்துவதுமாக இப்பொழுதிருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஓரிடத்திற்கு செல்கிறோம் என்றால் அங்கு எல்லோரோடும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது கிடையாது. அதற்கு மாறாக எப்படி இவர்களை இந்த இடத்தில் அவமானப்படுத்தலாம் என்றுதான் யோசித்து கொண்டு அங்கே வருகின்றார்கள். என் தங்கமே, இந்த அவமானத்தை கொடுக்க நினைப்பவர்களை நிச்சயமாக உன் அருகில் வரவிடாதபடி அம்மா பார்த்து கொள்கின்றேன். அதையும் தாண்டி சிலரினுடைய பேச்சுக்கள் உனக்கு சிறிது மாற்றமாக தெரிந்தால் கூட அவர்களை விட்டு நீ ஒதுங்கி இரு. அதற்கு மேல் அவர்களிடத்தில் பேசி எதையும் உன் வாழ்க்கையில் நீ சாதிக்கப் போவது கிடையாது. வாழ்க்கையில் எந்த விஷயத்தை உன்னால் சாதிக்க முடியுமோ அந்த விஷயத்தை நீ சாதித்து விட வேண்டும். மாறாக இது போன்ற காரண காரியங்களுக்காக என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையும் இழந்து நின்று விடாதே. யாருடைய பேச்சுக்கும் ஒரு நாளும் மயங்கி விடாதே. காரியத்திற்காக உன்னை பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அம்மா சொல்வதை கேட்டுக்கொண்டால் என் பிள்ளை, நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இருந்து நீ தப்பித்து கொள்வாய். யாரும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாதபடி நீ உன் வாழ்க்கையில் உனக்கானதை தேடிக்கொள்வாய். எல்லாவற்றிற்கும் மேலாக வராகியினுடைய அன்பினை பெற்றிருக்கின்ற நீ இது போன்ற நேரங்களில் இந்த மனிதர்களிடத்தில் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என்கின்ற எண்ணத்தை நீ உருவாக்க வேண்டும். இவர்கள் அப்படி என்னதான் உன் வாழ்க்கையில் செய்ய நினைக்கிறார்கள் என்பதனை நாம் யோசித்து பார்த்தோமானால் இவர்கள் நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையை அழிப்பதற்காக மட்டுமேதான் இருக்கும். அடுத்தவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்துவதாக மட்டும்தான் இருக்கும். இவர்களிடத்திலிருந்தெல்லாம் எப்பொழுதும் என் பிள்ளை சற்று தூரம் நீ விலகி இருந்து பார். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாமே நடந்தேறும்.
என்றென்றும் என் பிள்ளை மனமகிழ்ச்சியோடு இருந்து விடுவாய். உனக்கான நல்ல நேரம் உன்னை வந்து சேர்ந்து விடும். என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.